கொட்டுக்காளி ப்ரோ. ஒரு பேர் கொட்டுக்காளி பற்றி 2 மணி நேரம் பேசுவாருங்க. படமே 1.5 மணி நேரம். கொட்டுக்காளி படம் 1.5 மணி நேரம், நம்மால் 2 மணி நேரம் டீகோட் பண்ணுவாங்க. எனக்கு கொட்டுக்காளி பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு கொட்டுக்காளி பிடிச்சிருந்துச்சா? சரி, போய் சொல்கிறேன் சார், படம் வரமா பிடிக்கலண்ணா நேற்று போன வாரம் வீடியோவில் இருந்தா பிடிக்குதுங்களா? எனக்குமே பார்க்கும்போது நிறைய போர் அடிச்சிருந்தான். ஆனால் அது டீகோட் பண்ணும்போது தான் பிடிச்சது. அது வரைக்குமே எனக்கு பிடிக்கல. நான் டீகோட் வீடியோ பார்க்கல. டீகோட் பண்ணி பாருங்க. அதான் டீகோட் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கும் பிடிக்கும். இன்னும் உட்காந்து டீகோட் வீடியோலாம் பார்க்கல. உட்காந்து மறுபடியும் நாம சிந்திக்கிறது மட்டும்தான். அதான் எத்தனை வீடியோவில் அந்த ஆட்டோ திருப்பி பின்னாடி இருக்கிற லேடிஸ் அந்த காட்டினாங்க. நான் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சது தான். அதான், ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கான புரிதலும் தெளிவும் இருக்கு, எங்களுக்கு அந்த அறிவு கிடையாது. அதனால எவனாவது டீகோட் பண்ணி சொன்னானா அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் போய் பார்ப்போம். அவர் சொன்னார் இது வந்து தேட்டருக்கான மூவியே கிடையாதுன்னாங்க. அப்புறம் ஏன் வெளிநாட்டில் அவார்டு வாங்குச்சு? அவங்களுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லையா? அப்படி கிடையாதுங்க. நாம வந்து அப்படி பார்க்க தெரியலன்றது தான் உண்மையை தவிர அது வந்து தேட்டருக்கான மூவிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அது ஓகே. இல்லை, கொட்டுக்காளிங்கும் போது எனக்கு கொட்டுக்காளி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மொதல் தடவை எனக்கு பிடிக்கல. 2வது தடவை அந்த படத்தை பார்த்து புரிஞ்சுக்கணும், இல்லை 3வது தடவை யாராவது சொன்னால் தான் புரிஞ்சுக்கணுங்கும் போது என்னென்னா, டைரக்டர்ஸ்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் அவ்வளோ டீட்டெயில்டாக உள்ளார கொண்டு போய் டீகோட் பண்ணுறதெல்லாம் என்னென்னா, எங்களுக்கு புரிகிற மாதிரியான விஷயங்களோட சொன்னீங்கன்னா மொதல் தடவையே படத்தை எல்லோரும் கொண்டாட போகிறாங்க. கொட்டுக்காளி எல்லோரும் ஏன் கொண்டாட மறந்தாங்கன்னா, நான் இதுவும் சொல்கிறேன் என்னென்னா, அது எல்லாத்துக்கூடையுமே கனெக்ட் பண்ண முடியாத ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்குல்ல, அது இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸுக்கு புரியுதுன்னா, அவங்க இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் இதை விட நிறைய பெரிய படங்கள் பார்த்து டீகோட்லாம் கற்றுக்கிட்டு வந்து உட்காந்தவங்க. ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் அப்படி கிடையாது. நாங்கள் ஒரு படம் பார்த்தோம்னா எங்களுக்கு என்ன சொல்ல வராங்களோ அதை டைரெக்டாக சொல்லி பழக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் நாங்கள் அதுக்கு வரப்போகிறோம். ஓகேவா? அதனால் என்னென்னா, எடுத்த உடனே இவ்வளோ டீகோடான விஷயங்கள் எங்களால் புரிஞ்சிக்க முடியல. அதை ஒருவேளை எங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது அப்படின்னா அந்த படங்கள் எல்லாமே நல்ல வெற்றியை கொடுக்கலாம் அப்படிங்கிறதான். ஏன்னா இப்போது நீங்கள் சொன்னதான் இதில் பேசின அரசியலும் இப்போது நம்ம ஏன் இது அது பேர் என்னது, நம்ம ஏன் பரியரும் பெருமாளை கொண்டாடுறோம், கர்ணனை கொண்டாடுறோம், இல்லை இந்த பக்கம் எடுத்திங்கன்னா லபர்பந்தை கொண்டாடுறோம்னா, அதில் பேச வந்த அரசியலை எளிய மக்களுக்கும் எங்களை மாதிரி பெருசாக படத்தை பற்றி புரிஞ்சிக்காதவங்களுக்கும் புரிகிற மாதிரியான ஒரு கதை சொன்னாங்க. ஆனால் கொட்டுக்காளியில் அந்த மாதிரி சொல்லலையோன்றது ஒரு தவிப்பு தான். கூழாங்கல்லையுமே அந்த தவிப்பு இருக்குது. அவரோட மேக்கிங் இன்டர்நேஷ்னல் மேக்கிங்காக இருக்கும். ஆனால் எளிய மக்களுக்கு இந்த 2 கதையுமே டீகோடுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் டாப் லிஸ்ட்டில் இருக்க படங்கள். ஆனால் எளிய மக்களுக்கிட்ட அதை கொண்டு போய் நிறுத்தணும்னா அப்போது எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரியான, அதான் சினிமா ரசிகர்களுக்கு புரியாமல் எளிய மக்களுக்கும் புரிகிற மாதிரியாக எடுக்க ஆரம்பித்தாருன்னா இந்த படங்கள் தான் என்ன பேச போகிறோம்.